எவ்வளவு மக்கள் பாருங்க. கிட்டத்தட்ட என்னுடைய கண்ணுக்கு அருகிலே கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 பேர் வந்து இருப்பான்னு சொல்லி நினைக்கிறேன். பின்னாடி வரைக்கும் இருக்காங்களா? பின்னுக்கு இருக்கிறாங்களா? பாருங்க எவ்வளவு பேர் வந்து இருக்கிறாங்க. சரி, வெக்கப்படுறீங்க. அப்பா, இவ்வளவு பெரிய போலிங். ஓட்டு போட கூட இவ்வளவு பெரிய போலிங் இருக்காது போல இருக்கு. கிட்டத்தட்ட இவ்வளவு தூரத்துல இருந்து தான் போறாங்க. அப்பா, யா தாங்க இதனால தாங்க. ரைட், ஓகே, தேங்க்யூ. உங்கள் வாக்கு உங்கள் உரிமை, வாக்காளர்களுக்கான பொதுவான தகவல், தேர்தல்கள் ஆணைக்குழுவால் வெளியிடப்பட்ட ஒரு ஹேண்டில். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் வந்து இருப்பது புறக்கோட்டை பிரதான பஸ் தரிப்பிடம் அருகில், குறிப்பாக சொல்லுவாங்க பஸ் ஹோல்டு. எனவே இப்போ நான் இருக்கிற வந்து ஃப்ரூட்டிங் மார்க்கெட். எனவே வந்து நிறைய மக்கள் வந்து அப்படியே ஊருக்கு போறதுக்காக வந்து படையெடுத்து வந்து போறாங்க. காரணம், நாளை தினம் இலங்கையுடைய 9வது ஜனாதிபதி தேர்தல். இதற்காக தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக வந்து நிறைய மக்கள் வந்து பார்வையில அப்படியே படையெடுத்து போறது மட்டும் இல்லாமல் நிறைய வாகனங்கள்ல, அது மட்டும் இல்லாமல் பஸ்கள்ல வந்து நிறைய பேர் குழுமி இருந்து கிரௌடட்டா வந்து போய் கொண்டிருக்காங்க. அதை காட்டுறதுக்காக இந்த காணொலி வந்து ஒளிப்பதிவு செய்யப்படுது. சரி பாருங்க, இவ்வளோ மக்கள் வந்து இப்போ வந்து புறக்கோட்டையில வந்து போயிட்டு இருக்கிறாங்க. நிறைய வாகனங்கள்ல நிறைய பெரிய பெரிய பேக்களோட போயிட்டு இருக்காங்க. அதை இந்த காணொலியில நம்ம பார்க்கலாம் வாங்க. பாருங்க கிரௌட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உள்ள போய் நான் கொஞ்சம் பார்க்கலாம். சரி, இது ஒரு பஸ் வந்து ரெடியா இருக்கு போறதுக்காக. அது வந்து பஸ் போயிட்டு இருக்குது. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எல்லா இடத்துலையும் மக்கள் மிகப்பெரிய பேக்களோட ஊருக்கு கிளம்புறதை வந்து பார்க்கலாம். சரி, இது வந்து தரிப்பிடம் 4 டெர்மினல் பஸ்கள் இந்த வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க இவ்வளோ க்ரௌட். அப்போ இவ்வளோ பேர் வந்து ஊருக்காக போயிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ க்ரௌட்னு எதிர்பார்க்கவே இல்லை. நேற்று முன்தினங்கள்லாம் எப்படி க்ரௌட் இருக்குன்னு சொல்லி பாருங்க. அதுக்கு பிடிச்சிட்டு பஸ்ல வந்து ஏறுறாங்க. சரி, தொடர்ச்சியா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம். ரைட், 9வது ஜனாதிபதி தேர்தல். இந்த தேர்தலுக்கு மிக முக்கியமான காரணம், மக்கள் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காரணம் வந்து இலங்கையில கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இடம்பெற்ற அந்த இது டெர்மினல் 3 இலங்கையில் இடம்பெற்ற அந்த பொருளாதார பிரச்சனை. அதிலிருந்து மீட்டு வர்றதுக்கு ஒரு சரியான ஒரு தலைமைத்துவம், ஒரு ஜனாதிபதி தேவை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த ஜனாதிபதியை தெரிவு செய்யறதுக்காகத்தான் மக்கள் இவ்வளவு கூட்டமா ஆர்வமா ஊர்களுக்கு போயிட்டு இருக்காங்க. இது கண்டி பஸ் ஹோல்டு. கண்டிக்கு போகக்கூடியவர்கள் தங்களுடைய பயணத்துக்காக தயார் நிலையில் இருக்கிறாங்க. அப்போ இவ்வளோ பெரிய க்ரௌட். திகன பஸ் ஹோல்டுல கண்டி ரூடால போற பஸ் மிகப்பெரிய ஒரு க்ரௌட் இருக்குது. அதாவது நீங்க பார்க்குறீங்க. இது பிரைவேட் பஸ் ஹோல்டு. ஸோ விலகிறதுக்கே இடமில்லாத வகையில தான் மக்கள் வந்து குழுமி போய் இருக்கிறாங்க. மாத்தளை, இது மாத்தளை பஸ் ஹோல்டு. கண்டி பஸ் ஹோல்டு தொடர்ந்து இப்போ வந்து மாத்தளை பஸ் ஹோல்டையும் ஆட்களுடைய பங்களிப்பு தூரம் எப்படி இருக்கு வந்து பார்க்கலாம். அவ்வளோ பேர் வந்து போயிட்டு இருக்கிறாங்க மாத்தளை. பாருங்க எவ்வளவு க்ரௌட். விலகிறது கூட இடம் இல்லை, அந்த அளவுக்கு அதிகமான மக்கள் போயிட்டு இருக்கிறாங்க குடும்பங்களோடு, சின்ன குழந்தைகளோடு. நாளைக்கு சனிக்கிழமை, நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை. எனவே வந்து புதிய ஜனாதிபதி தெரிவிச்சதற்காக மக்களுடைய இந்த ஆர்வத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காரணம், ஜனநாயக கடமை ஆற்றுறதுக்கு ஒவ்வொருவரும் இந்த அளவுக்கு அவங்களுடைய நேரத்தை,
உழைப்பை அது மட்டும் இல்லாமல் பணத்தையெல்லாம் செலவு செய்து போகிறது அப்படின்றது நாட்டில் ஏற்படக்கூடிய எங்களுடைய பொருளாதார சுமையை வந்து காட்டுறதுக்கு இதை விட ஒரு சிறந்த ஒரு வழி இருக்க முடியாது. காரணம் சரியான ஒரு தலைமைத்துவம் இருக்கும் பட்சத்தில் தான் வந்து அடுத்து வரக்கூடிய எங்களுடைய ஜனாதிபதியால் வந்து நாட்டை கொண்டு போக முடியும் அப்படின்றது மக்களுடைய அபாரமான ஒரு நம்பிக்கையா. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய கடன்கள் IMF இருக்கலாம், எங்களுடைய பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை தீர்க்கிறது தலைமைத்துவம் சிறந்ததாக இருக்க வேண்டும். அந்த தலைமைத்துவத்திற்காகத்தான் அதை தெரிவு செய்வதற்காக தான் இவ்வளவு மக்கள் போயிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்போ வந்து நான் போறது வந்து சிடிவி பஸ் ஹோல்டு. உங்களுக்கு தெரியும் பாருங்க, சிட்டி பஸ் ஹோல்ல எந்த அளவுக்கு மக்கள் ஆர்வமா ஊருக்கு போறதுக்கு படையெடுத்திருக்காங்க அப்படின்றத வந்து நாங்க உள்ள போய் பார்க்கலாம். அதுல இந்த கெஸ்லாவ பஸ்லயும் கூட நிறைய மக்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, எனவே நிறைய பேர் வந்து ஆஃப் டே லீவ் போட்டு போறாங்க அப்படின்றது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நிறைய மக்கள் அவ்வளவு ஆர்வமா பயணிச்சு கொண்டு இருக்கிறாங்க. சரியான கடும் வெயில், உஷ்ணமா வேற இருக்கு. சரி, நிறைய பேர் ஆஃப் டேல போறாங்க. எனவே தூர பிரதேசங்களோட, அதாவது 150 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ளவங்களுக்கு 2 நாட்கள் விடுமுறை இருக்கு. 100 கிலோமீட்டர் உள்ளவங்களுக்கு வந்து 1 நாள் விடுமுறை. 50 கிலோமீட்டர் உள்ளவங்களுக்கு வந்து ஆஃப் டே லீவ். இது வந்து சட்டமான ஒரு விஷயமா காணப்படுது. ஸோ நான் சிடிபி பஸ் ஹோல்டுக்குள்ள வந்து போறேன். சிட்டி பஸ் ஹோல்ல போய் பார்க்கலாம் எந்த அளவுக்கு மக்களுடைய அந்த பயணத்துக்கான ஏற்பாடுகள், பயணம் போறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். கண்ணு கட்ட போற வரைக்கும் அதிகமான மக்கள் இருக்கிறது தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. சரி, இந்த பஸ் ஹோல்டுக்கு வந்தாவே ஒரு நிறைய ஞாபகங்கள் வரும். ஏன்னா கொழும்புக்கு வர ஒவ்வொருவரும் கட்டாயம் இந்த பஸ்ஸோட கடன் தான் தங்களுடைய வாழ்க்கையை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க ஊர்ல இருந்து வரக்கூடியவங்க. எனவே இந்த பிரைவேட் பஸ்ஸோடு மற்றும் இந்த சிட்டி பஸ்ஸோடு அப்படின்றது பசுமையான நினைவுகளை ஒவ்வொருவருக்கும் தந்து சேர்க்கும். அந்த வகையில் அது எனக்கும் விதிவிலக்கல்ல. பாருங்க, மஸ்கலிய பஸ் ஹோல்டு, சிட்டி பஸ் ஹோல்ல மக்கள் தயாரா இருக்கிறாங்க ஊருக்கு போறதுக்கு. அப்பா, கட்டன் பஸ் ஹோல்டு, கட்டன் பஸ் ஹோல்ல மக்கள் பஸ்ல ஏறதுக்கு ஊருக்கு போறதுக்கு எந்த அளவுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். பாருங்க கிரௌட, இந்த இடத்துல வந்து எவ்வளவு பேர் வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அம்மா சாமி, இப்படி ஒரு கிரௌட பார்த்ததே இல்லை, அவருடைய எந்த அளவுக்கு வந்ததே கிடையாது. பாருங்க எவ்வளவு கிரௌட். அப்பா, எவ்வளவு மக்கள் பாருங்க. கிட்டத்தட்ட என்னுடைய கண்ணுக்கு அருகிலே கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 பேர் வந்து இருப்பாங்க சொல்லி நினைக்கிறேன். பின்னாடி வரைக்கும் இருக்காங்களா? பின்னுக்கு இருக்கிறாங்களா? பாருங்க எவ்வளவு பேர் வந்து இருக்கிறாங்க. சரி, வெக்கப்படுறீங்க. அப்பா, இவ்வளவு பெரிய போலிங், ஓட்டு போட கூட இவ்வளவு பெரிய போலிங் இருக்காது போல இருக்கு. கிட்டத்தட்ட இவ்வளவு தூரத்துல இருந்து தான் போறாங்க. அப்பா, இது பெட்டா சிடிபி பஸ்ஸினுடைய நிலைமையா காணப்படுது. ஆனா இது மீகமுவ நீர்கொழும்பு, கொழும்புக்கு உட்பட்ட இடங்கள்ல ஆட்கள் வந்து குறைவா தான் இருக்கிறாங்க. வெளிப்பிரதேசங்களுக்கு போகக்கூடிய இடங்கள் தான் மிகவும் நிரம்பி வழியுது. தூர பிரதேசங்களுக்கு இருக்கக்கூடிய மக்கள் நான் பிரைவேட் பஸ் ஹோல்டையும் காட்டியிருந்தேன். எனவே இது கொழும்புக்கு உட்பட்ட பகுதி. இன்றைய தினம் இன்னும் அதிகமாக நடமாட்டம் இருக்கும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். கொழும்பு புகையிரத நிலையம், இங்கே உள்ளே போய் பார்க்கலாம். மக்களுடைய அந்த போக்குவரத்து எந்த அளவுக்கு காணப்படுதுன்னு சொல்லிட்டு குறைவான மக்கள் தான் இருக்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யா தாங்க இதனால் தாங்க. ரைட், ஓகே, தேங்க்யூ. உங்கள் வாக்கு உங்கள் உரிமை, வாக்காளர்களுக்கான பொதுவான தகவல் தேர்தல்கள் ஆணைக்குழுவால் வெளியிடப்பட்ட ஒரு ஹேண்டில் வந்துருக்கிறாங்க. ஸோ பார்ப்போம். இங்கே க்ரௌடை பார்த்தோம்னா அந்தளவுக்கு க்ரௌட் இருக்கிற மாதிரி தெரியலை. குறைவான மக்கள் தான் இங்கே வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லி
விளங்குது. நாங்கள் அங்கே பார்த்த மாதிரி க்ரௌடு வந்து இங்கே இல்லை அப்படின்றத வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இருக்கிற காட்சிகள் இது. ஆனால் குறைவான மக்கள் தான் குறிப்பாக ட்ரெயினில் போகிறதுக்காக இருக்கிறாங்க அப்படின்றத இதன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சரிவே, எனவே இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்னும் ஒரு இதே போன்ற பயனுள்ள ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன். அது வரைக்கும் கொழும்பிலிருந்து 20ஆம் தேதி சரியாக மாலை 3 மணிக்கு உங்களோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு தேர்தல் குறித்தான ஒரு பயனுள்ள காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.